ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூசத்தோட 3வது நாள். பால் எடுத்து வச்சுருந்தேன், மாட்டுப்பால். நான் 3:30 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன், ஆனால் எந்திரிக்க முடியல. 4:50க்கு தான் எந்திரிச்சேன். குளிச்சுட்டு வந்து காஞ்ச பூலாம் எடுத்துகிட்டு கோலம்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த விளாக் எடுத்துகிட்ருக்கேன். பால் அபிஷேகம் பண்ணேன்னு சொல்லிட்டு வேலுக்கும் முருகர் சிலைக்கும் பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். 5 அபிஷேகம் பண்ணலான்ட்டு டைம் இல்லை. சரி, பால் தான் இருந்தது, பாலில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன். பால் எடுக்கும்போது பால் அபிஷேகம் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுருவேன். பூ டெய்லியுமே மாற்றிடுவேன். ஏன்னா விரதம் இருக்கிறதுனால பூ வந்து டெய்லியுமே மாற்றணும். அதனால் பூ வந்து காஞ்ச பூலாம் எடுத்துகிட்டு டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுருவேன் சாமிக்கு. இன்றைக்கி வந்து நேற்று செவ்வாழைப்பழம் படைச்சேன், இன்றைக்கி வந்து மொந்தவாழை வந்து படைச்சிருக்கேன். நெய் இல்லை, அதனால் நல்லெண்ணெய் தீபம் தான் போட்டேன். ஃபஸ்ட் நாள் நெய் கிடச்சிது, அதனால் நெய்யில் வந்து தீபம் போட்டேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஆனால் பனிக்காலம் தான் எந்திரிக்க முடியுது தான், ஆனால் கொஞ்சம் சிரமப்படாமல் எந்திரிச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். காலையில் நேரமே எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. தூக்கத்தை பார்த்தோம்னா இந்த பூஜையை வந்து நம்மளால் செய்ய முடியாது. அதனால் எனக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வை கொடுத்த என்னோடய யூனிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி, கடவுளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பூஜை செய்கிறது பார்க்கலாம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. வீட்டு ஒர்க்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடுது. நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு பூஜையும் முடிச்சுட்டு சமையலும் முடிச்சோம் அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ் பார்க்குறக்கு டைம் வந்து ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூஜை வீடியோ இவ்வளோ தான். அடுத்தது வந்து லன்ச் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.